Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. தொலைதூர பயணங்களுக்கும் மின்பேருந்துகள் வசதிக்கான இந்த போக்குவரத்து பரிசீலனை அப்படிங்கிறது தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். ஒரு சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க போக்குவரத்து துறை திட்டம் வகுத்திருக்கிறதா நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் தாய்மானவன் இணைஞ்சிருக்காரு. தாய்மானவன் வணக்கம். இப்போ இதனால என்ன பயன் இருக்கக்கூடியதாக இருக்கு பயணிகளுக்கு, என்ன சொல்றாங்க, என்னென்ன வகையில் இந்த பரிசீலனை அப்படிங்கிறது நடக்க இருக்கு? அரசு போக்குவரத்து துறையை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துல இயக்கப்படக்கூடிய பேருந்துகள் தான் தற்போது வரைக்கும் மின்சார பேருந்துகளா இயக்கப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் தொடர்ந்து அந்த இயக்க செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு மின்சார பேருந்துகளை பெருவாரியா கொள்முதல் செய்வதற்கு போக்குவரத்துறை திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில தொலைதூரம் செல்லக்கூடிய டிஎன்எஸ்டிசி பேருந்துகள் என்று சொல்வார்கள், அந்த பேருந்துகள்ல அந்த மின்சார பேருந்துகளாக மாற்றி இயக்க முடியுமா என்பது குறித்தான பரிசீலனையை போக்குவரத்துறை மேற்கொண்டு வராங்க. குறிப்பா அந்த தொலைதூரம் இயக்கப்படக்கூடிய பேருந்துகள்ல தனியார் இயக்கக்கூடிய பேருந்துகள் பார்த்தோம்னா நிறையவே மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதே போல அரசு தரப்பிலும் அந்த மின்சார பேருந்துகள் இயக்க முடியுமா என்பது தொடர்பாகத்தான் அந்த விரிவான அந்த சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க போக்குவரத்துறை திட்டமிட்டிருக்கிறாங்க. தனியார் போலவே அரசுமே இதே போல அந்த மின்சார பேருந்துகள் இயக்க முடியுமா என்பது தொடர்பான ஆய்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தமட்டில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் மூலம் தற்போது வரை 625 மின்சார பேருந்துகள் பல்வேறு வழித்தடங்கள்ல இயக்கப்பட்டு வருது. இயக்க செலவுகள் குறைவு, சுற்றுச்சூழலுக்கு உகந்தது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால தமிழக அரசு மின்சார பேருந்துகளுடைய இயக்கத்தை அதிகரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு பகுதியாகத்தான் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட வியாசர்பாடி பணிமனையில மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜிங் கட்டமைப்புகளை முதலமைச்சர் விஜய் அண்மையில ஆய்வு மேற்கொண்ட போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே இந்த மின்சார பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக முடிவெடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவை வழங்கியிருந்தார். அந்த வகையில தமிழகத்தினுடைய அந்த புதிய மின்வாகன கொள்கையின் அடிப்படையில 2030ஆம் ஆண்டுக்குள்ளார அரசு பேருந்துகள் 30% பேருந்துகளை மின்சார பேருந்துகளாக மாற்றுவதற்கு இலக்கு என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதன்படி புதிதாக 3000 மின்சார பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கு போக்குவரத்துறை ஏற்கனவே டெண்டரை விட்டிருந்தாங்க. அதுல முதற்கட்டமா 1000 பேருந்துகளை மாநகர போக்குவரத்து கழகத்துல இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில தான் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் மூலம் தற்போது 650க்கும் மேற்பட்ட வழித்தடங்கள்ல 3600க்கும் மேற்பட்ட மாநகர பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய நிலையில் வரும் நாட்கள்ல இந்த பேருந்துகளுடைய எண்ணிக்கை மேலும் உயர்வதற்கு வாய்ப்பிருக்கிறது. இது தவிர மதுரை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி உள்ளிட்ட பிற மண்டல போக்குவரத்து கழகங்களிலும் அடுத்த ஆண்டு முதல் மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கு போக்குவரத்துறை திட்டமிட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில தான் டிஎன்எஸ்டிசி என்று சொல்லக்கூடிய அந்த தொலைதூரம் செல்லக்கூடிய பேருந்துகள்லயும் குறைந்த விலையில தொலைதூரம் செல்லக்கூடிய பேருந்துகளை இயக்குவது தொடர்பாக விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை போக்குவரத்துறை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறாங்க. தொலைதூரம் செல்லக்கூடிய பேருந்துகள்ல நெடுஞ்சாலைகள்ல குறைந்த நேரத்துல சார்ஜிங் செய்து கொள்வதற்கான வசதியாக சார்ஜிங் கட்டமைப்புகளை உருவாக்குவது மற்றும் வலையமைப்புகள் எங்கெங்கெல்லாம் இந்த சார்ஜிங் அமைப்புகள் இருக்குதோ அதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வகையில தேசிய நெடுஞ்சாலையில ஒருங்கிணைப்பதற்கான பணிகளை முதற்கட்டமா மேற்கொள்ள திட்டமிட்டுக்கிறாங்க. இவை தவிர்த்து ஒரு புதிய முன்னெடுப்பாக தனியார் பங்களிப்பு மூலமாக இந்த தொலைதூரம் செல்லக்கூடிய பேருந்துகள்ல மின்சார பேருந்துகள்ல பேட்டரியை முன்கூட்டியே சார்ஜ் செய்து பேட்டரியை அப்படியே மாற்றிக்கொள்ளக்கூடிய புதிய தொழில்நுட்பம் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக ஒரு இடத்துல அரசு பேருந்து செல்லுதுன்னா அந்த அரசு பேருந்துல இருக்கக்கூடிய தீர்ந்து போன அந்த பேட்டரியை எடுத்து தனியாரிடம் ஒப்படைத்து விட்டு பதிலுக்கு தனியார் ஏற்கனவே அந்த பகுதியில பேட்டரியை சார்ஜ் பண்ணி வச்சிருப்பாங்க மற்றொரு பேட்டரியை, அந்த பேட்டரியை அரசு பேருந்துல உடனடியாக பொருத்தி அந்த பேருந்தை இயக்குவது தொடர்பாக ஒரு புதிய அணுகுமுறையும் மேற்கொள்வது குறித்து விவாதித்து வராங்க. இந்த திட்டத்திற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை கை கொடுக்கக்கூடிய பட்சத்துல விரைவில் இந்த திட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையில் தொலைதூர பேருந்துகளும் இன்னும் மின்சார பேருந்துகளாக மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.